ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 29வது வசனம். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். இந்த வசனத்தில் 2 விதமான காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, கர்த்தருக்கே உரிய மறைவானவைகள். அடுத்து, நாம் செய்ய வேண்டிய, பின்பற்ற வேண்டிய, நமக்காக வெளிப்படுத்தப்பட்டவைகள். கர்த்தர் நாம் பின்பற்றி நடக்க வேண்டிய அநேக காரியங்களை வேதத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். பாவ மன்னிப்பாகிய மீட்பு, ரட்சிப்பு, நாம் கடைபிடிக்க வேண்டியவைகள், விட்டு விலக வேண்டியவைகள், ஆண்டவருடைய வருகை, கடைசி காலங்களில் சம்பவிக்க வேண்டிய காரியங்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அநேக காரியங்களையும், நாம் ஆயத்தப்பட வேண்டிய காரியங்களையும் கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். சில காரியங்களை தேவன் தமது ஆதீனத்திலே மறைவாக வைத்திருக்கிறார். தேவ ரகசியங்கள், அடுத்தடுத்து நடக்க இருக்கிற சம்பவங்களை மறைபொருளாக வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். கடைசி காலத்தில் நடக்க இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் தானியேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி அவைகளை முத்திரையிட்டு வைத்திருக்கிறார். தேவன் யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். நமக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை நாம் கை கொண்டு நடக்க வேண்டும். தேவனை பற்றி அறிந்து கொண்டு விசுவாசிக்கவும், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும், அவருக்கு சேவை செய்ய அநேக காரியங்களை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவைகளை நாம் பின்பற்றி நடக்க கர்த்தர் நம்மை அறிவுறுத்துகிறார், வலியுறுத்துகிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏற்றபடி நம்மை அவருடைய பிள்ளைகளாகவும், ஆவியானவராலே வழிநடத்தப்படும் போது அவருடைய புத்திரர்களாகவும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் சீடர்களாக, அவருடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அவருடைய சிநேகிதர்களாக கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை அறிவித்திருக்கிறார். பிதாவினிடத்திலிருந்து கேள்விப்பட்ட அனைத்து காரியங்களையும் நான் உங்களுக்கு அறிவித்தேன் என்று கர்த்தர் சொன்னார். தமக்கு பயந்தவர்களுக்கும், தம்முடைய ஊழியத்தை செய்கிற தம்முடைய ஊழியக்காரர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளுக்கும் ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் தேவன் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் என்று ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அநேக காரியங்களை மறைபொருளாக, தேவ ரகசியங்களாக வைத்திருக்கிறார். நமக்கு தேவன் வெளிப்படுத்தி நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற காரியங்களை செய்து நம்முடைய சந்ததியாருக்கும் அறிவித்து தேவ திட்டத்தை நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி இருக்கிற காரியங்களை நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் பின்பற்றி நடக்கத்தக்கதான கிருபை தாங்க. கடைசி காலத்தில் நடக்க இருக்கிற சம்பவங்களையும், வருகை குறித்து சொல்லி இருக்கிற காரியங்களையும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அதன்படி நடக்கவும், வர இருக்கிற ஆபத்துக்களையும் இரட்சிப்பின் செய்தியையும் ஜனங்களுக்கு அறிவித்து இந்த ஆபத்துக்களிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் பங்கடையத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.